அனுதினம் புகழ்ந்தோம் புகழேசா அப்படியே உன்னை குடிப்பேன். யாரு பார்த்து சாப்பிட்டு தூக்குறேன்? யாரோட சொன்ன? யார் சொன்ன? யாரோட சொன்ன? அப்படியே விட்டு வச்சுக்க. அப்படியே உன் நெஞ்சு பிடிப்பேன். அப்படியா நாட்டியத்தை காட்டுனா சிறப்பான பாடல். என்ன பாடல்? பிடித்த பாடல் பாடு. அது என்னடி ராக்கம்மா பல்லா கீழே மாணிக்க சிறப்பு
ஏய், என்ன தெரியுது? ஏய், அவதான் திலோத்தமை. டேய், சின்ன பையன். சிறப்பான நாட்டியம். ஆ, அப்படியா? பண்ணிட்டு போலாமா? பண்ணிட்டியே நதில் வரும். நாட்டியங்கள். நாட்டியம் எனக்கு பிடிக்கலடா. ஆனா பாரு. நான் ஒரு நாட்டியம் பாடுகிறேன். ஐயோ, இல்லையா? இந்த நாட்டியம் பிடிக்கவில்லையா? தினந்தோறும் அந்த ஒருவன் சார்ந்த நாட்டியம், அந்த நாட்டியம் தான் சிறப்பாக அனைவருமே பாராட்டும்படி இருக்கிறோம். நாட்டியத்திலே சிறந்தவர் நாட்டியம் பேரொழியா? வாழ்க பூபதி.
உனக்கு சந்தோஷம் தானே? இருந்தாலும் நாட்டியம் சிறப்பாக முடிந்துவிட்டது. இருந்தாலும் உனக்கு ஒரு கடமை காத்திருக்கின்றது. என்ன கடமை சுவாமி இது? தேவலோகத்திற்கும் ஆஹா. பூலோகத்திற்கும் அப்படியா? இடைப்பட்ட உலகம் மத்திய உலகம். அந்த மத்திய உலகமோ தேவர்களுக்கு சொந்தமான உலகம். அந்த மத்திய உலகத்திலே தேவர்களுக்கு சொந்தமான பாரிச்சாத மலச்செடிகள் நீர் இல்லாமல் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றன. அந்த மலச்செடிகளுக்கு தவறாமல் நீர் ஊற்றுவதே கடமை. கடமை தவறக்கூடாது. அவர் எச்சையா உனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. உண்மைதான். சத்தியலோகம் செல்கின்றால் ஊர்வலத்தில் மலர்ச்செடிகளுக்கு நீர் ஊற்று. மலர்ச்செடிகளுக்கு நீர் ஊற்றும் நேரத்திலே மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த மலர்கள் களவாட பார்த்து எனது கடமை நான் பார்த்துக் கொள்கிறேன். புறப்படுகிறேன். தண்ணீர் ஊற்றுகிறாளே என்று உனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. ஐயா, நமக்கு உரிய பாரிஜாத மலர்கள் மத்திய லோகத்திலே பூத்து குலுங்குகிறது. பாரிஜாத மலர்களை களவு பாகாத வண்ணம் பார்த்துக் கொள்வது அச்சையனுடைய வேலை. உண்மைதான். மலர்களுக்கு நீர் ஊற்றுவது ஊர்வசி கடமை. எனக்கு என்ன வேலை? அவர்கள் இருவரும் கடமையில் தவறாமல் இருக்கின்றார்களா? ரெண்டு பேரும் செய்யறாங்களா? சரியா? என்ன செய்ய? கடமையில் தவறாமல் இருக்கிறார்கள். அதாங்க, ரெண்டு பேரும் செய்யறாங்களா செய்யலையான்னு பாருங்க. என்ன செய்ய முடியா சொன்னா? ஊர்வசி நீர் ஊற்றுகிறாளா இல்லையா? அத்தையன் காவலில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறானா இல்லையா? அதனால செய்யறாங்களா செய்யலையா? இருவரையும் பாதுகாப்பது உன்னுடைய கடமை. கட்டளை இடுவது யார்? பொன்னுலக தலைவர். பொன்னுலக தலைவர். பொன்னுலக அமைச்சர். செய்து முடிக்க வேண்டியது எங்கள் கடமை. ஊர்வசியான வச்சத்திருக்கலாம் மத்திய உலகம் பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றுவதற்காக அதை தொடர்ந்து செல்கிறான் நச்சையன். என்னதான் நடக்கிறது பிறகு பார்ப்போம். இடைப்பட்டுள்ள மத்தியிலகம் சென்று பாரிஜாதங்கள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது நீருட்டி ஆடிக்கொண்டு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? செவரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். எனக்கிட்டு பாடுதையா இந்த மனது. செவரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சேன். ஜெயிக்கிட்டு பாடுதையா எந்த மனது. செவரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சேன். ஜெயிக்கிட்டு பாடுதையா எந்த மனது. தோட்டத்தில் நினைச்சேன். ஜெயிக்கிட்டு பாடுதையா இந்த மனது.
அம்மன் ஆலயம் செல்கிறேன். இப்போது அந்த அம்மனை அழைத்து தீப தூப அருளைய வேண்டும். அம்மா தாயே, அம்மா. சக்தி ஓம் சக்தி பூவாடக்காரி அம்மா நீ மருளாடி உனக்கு வம்பை முரசொலிக்க உருவி மேலம் தான் ஒழிக்க தாங்கு அடைகட்டி தாயே தாயாணி சீறி எழுந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்டே எனக்காலை சரியே ஆத்தாளி அழைக்கின்ற ஆடி இங்கு வந்திடம்மா அத்தாலே திரிசோலியே மலையனூர் காளியே மாகாளி திருசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி தாங்கு அடைகட்டி பிரதமியே தேவி ஆடை கட்டி சிங்கரமி கோரி தாங்கு அடைகட்டி பிரதமியே தேவி தேரோடு வீதியிலே அம்மம்மா பெரிய சுந்தரியே அங்காளி சகியே அந்தரைய சுந்தரியே எங்க அங்காலை ஆதிவரும் தேவினிலே அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி அம்மா உன்னை கலங்கார தோரணமா ஆடி வரும் தேதியிலே அம்மா உன்னை கலங்கார ஆடி இங்கு வந்திடம்மா
ரூபமாக ஆடி வந்தே மாரியம்மா ஆகாய ரூபமாக ஆடி வரும் காளியம்மா அடி ஆகாய ரூபமாக ஆடி வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மனுக்கு தீப தூப ஆராதனை விட்டு இப்போது இந்த ஏழுமலை அம்மனுக்கு மாலையாக சொல்றாங்களா மாலை சொல்லிவிட்டு இப்போது என்னடி என்னை பார்த்து யார் என்று கேட்ட முதல் ஒருவன் நீதானடி நீதான் நான் தெரியவில்லை அவருடைய கண்களுக்கு என்னை நன்றாக பார் என்னை உற்று பாரடி நான் தான் கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் அவருடைய இடபாகத்தில் இருக்க வேண்டியவள் உமா ஆயிரம் கண்முடையவன் அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரபாண்ட நாயகி ஆதி பராசக்தி சண்டி சாமுண்டி கருமாரி முத்துமாரி தண்டுமாரி காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி மேல் மருவத்தூரிலே ஆதிபராசக்தி மேல் மலையுடைய அங்காள பரமேஸ்வரி 108வது அழைக்கக்கூடியவளா என்னை பார்த்து யார் என்று கேட்டவள் ஓம் சக்தி ஓம் சக்தி கருணை மழை பொழிவாள் காமாட்சி ஓம் சக்தி கருணை மழை பொழிவாள் காமாட்சி கம்பனதி கூடும் காஞ்சிவள நகரில் கருணை மழை பொழிவாள் கக்கனுக்கு கடுத்து கடுத்தனி கக்கனுக்கு கடுத்து கடுத்தனி கருணை மழை பொழிவாள் காமா அம்மா உமையவனே தாயே பெருமாள் ஏகாம்பல் புகழும் சுந்தரி அம்மா தாயே அம்மா பெருமாள் ஏகாம்பல் புகழும் சுந்தரி நீ பதமல நான் பாட நீ பதமல நான் பாட புங்கம் மங்க குங்குமலைவன் கருணை மழை பொழிவா காமாட்சி கங்கை கரை பொங்கும் அம்மா தாயே கங்கை கரை பொங்கும் காசு விதாளாட்டி கனிமொழியால் அன்னை மதுரை மீனாட்டி கங்கை கரை பொங்கும் காசு விதாளாட்டி கனிமொழியால் அன்னை மதுரை மீனாட்டி எங்கு நிறைந்திருக்கும் அம்மா தாயே எங்கும் நிறைந்திருக்கும் அபிராமியே சாத்தி
காசிநாத கல்யாணினி கருணை மழை பொழிவா காமாட்சி என்னடி மனமகிழ்ந்து தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையிலே இருக்க வேண்டிய மத்திய லோகம், அந்த மத்திய லோகத்திலே பாஞ்சாத மலரானது வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மலர்த்தடிக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று தேவேந்திரனுக்கு கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் மலர்த்தடிக்கு தண்ணி ஊற்றி வந்தார். புத்து குளியது மலர் 108 மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக அணிவித்திருக்கின்றார். ஆனால் என் நாட்டு மக்கள், பாமர மக்கள் என்னுடைய ஆலயத்தை கவனிப்பதே கிடையாது. எனக்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு காப்பீடு அணிந்து பூவாத்தல் செய்வதே கிடையாது. எனக்கு தேர்தல் செய்வதே கிடையாது. அப்படி இருக்க நீ ஊர்வசியானவள் என்னுடைய சிலையை பார்த்தாய், எனக்கு தீப தூப ஆராதனை செய்து முடித்திருக்கின்றார். அதனால் மனமகிழ்ந்து இப்போது நான் உனக்கு பரிசு ஒன்று அளிக்கப் போகின்றேன். ஊர்வசி, பரிசு என்று விளைத்தது என்ன தெரியுமா? இதோ பார், என்னுடைய சூழாயத்தில் இருக்க வேண்டிய மகிழ்ந்த வாழ்ந்த மாலை, இந்த மரகத மாலை உனக்கு அளிக்கின்றேன். பெற்றுக்கொள்வோம். நான் கொடுத்த மாலையை இப்போது நீ அணிவிக்கவே கூடாது. ஏனென்றால் எனக்கு தீபதூப ஆராதனை செய்திருக்கின்றாய், எனக்கு மலரால் அலங்கரித்திருக்கின்றாய். அதனால் உன் உடல் முழுவதும் வேர்வை துளியாக இருக்கின்றது. உன் வேர்வை துளி அகல வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு பிறகு நான் கொடுத்த மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்